எப்பவுமே ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் பண்ணாம என்னைக்காச்சும் டிஃப்ரெண்டா சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா இந்த ஹெல்தியான வெஜிடபிள் எக் பராத்தா ட்ரை பண்ணி பாருங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்தி கூட, டேஸ்டியாவும் இருக்கும். தொட்டுக்கிறதுக்கும் பெருசா எதுவும் தேவையில்ல. டொமேட்டோ கெச்சப் மட்டுமே போதும். குழந்தைங்களுக்கு நீங்க ஸ்கூல் லஞ்சுக்கு கூட இதை பேக் பண்ணி கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். எப்படி செய்யுதுன்னு பாத்துருவோமா? பவுல்ல 2 முட்டை உடச்சு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் காய்ச்சி ஆறின பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நீங்க உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், வெங்காயம், கேப்சிகம், கொத்தமல்லி ஆட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மாவு ரெடி பண்றதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம பால்லே கம்ப்ளீட்டா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமா துருவன பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்றதுனால பண்ணிக்கலாம். பட் பன்னீர் ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தோசைகள் காஞ்சதுக்கு அப்புறமா ஊத்தாப்பம் கன்சிஸ்டன்சில ஊத்திட்டு கொஞ்சமா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டு 2 பக்கமும் சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான வெஜிடபிள் எக் பராத்தா ரெடி ஆயிரும். எனக்கு பர்சனலா இது கூட பூண்டு சட்னி வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே